அதுக்கு முன்னாடி நம்ம டாக்டர் நிகழ்ச்சி வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நான் டாக்டர் வசந்த், கன்சல்டன்ட் இன்டென்சிவிஸ்ட், சிம்ஸ் ஹாஸ்பிட்டல், சென்னை. ஓகே டாக்டர், இப்போ வந்துட்டு இப்போ பெரியவங்களுக்குலாம் அந்த காலத்தில் இருக்கவங்களுக்குலாம் அதிகமாக உடம்பு சரியில்லாமல் போகாது. உடம்பு சரியில்லாமல் போனாலுமே சீக்கிரமாக சரியாகிடும். ஃபீவர் கோல்டுலாம் அதுக்கு அடிக்கடி வராது. இப்போ வந்துட்டு எல்லாருக்குமே ஃபீவர் கோல்டு இல்லை மற்ற பிரச்சனைகள் எல்லாமே தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. இதெல்லாம் ஏன் டாக்டர் வருது அவங்களுக்கு? ஆன் ஃபர்ஸ்ட் பிளேஸ், யங்ஸ்டருக்குன்னு சில டிசீசஸ் ரொம்ப காமன் அண்ட் எல்டர்லி ஏஜ் குரூப்புக்குன்னு டிசீசஸ் ரொம்ப காமன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது யங்ஸ்டர்ஸ்க்குரிய டிசீசஸ் அண்ட் டிஸ்கம்ஃபர்ட்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் இஸ் ஆக்சிடென்ட்ஸ். ஒரு மார்ட்டாலிட்டி அண்ட் மார்பிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட்ஸ் யங் ஏஜ் குரூப்பில் அதிகமாக நடக்குது ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ். இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதிகமாகிடுச்சு, வெஹிக்கல்ஸ் அதிகமாகிடுச்சு. அதனால் டிராஃபிக் ரூல்ஸை நம்ம ப்ராப்பராக ஒபே பண்ணாலே அதில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆக்சிடென்ட்ஸ்லேருந்து கண்ட்ரோல் பண்ணி வர முடியும். தட் இஸ் நம்பர் ஒன். செகண்ட், யங்ஸ்டர் ரிலேட்டட் டிசீசஸில் இருக்கிறது தான் இன்ஃபர்டிலிட்டி. நம்ம ஒரு 2 ஜென்ரேஷன்ஸ்க்கு முன்னாடி இன்ஃபர்டிலிட்டி அந்தளவுக்கு இருந்ததே கிடையாது. வெரி ஈஸிலி ஒரு 5 குழந்தைங்க 7 குழந்தைங்க இந்த மாதிரி இருந்த சுச்சுவேஷன் மாதிரி இப்போது இன்ஃபர்டிலிட்டி இஸ் ஆன் அ வெரி ஹை ஸ்கோப். திஸ் இஸ் நாட் வெரி ஈஸி டு டேக். அதாவது ஒரு 10,000 20,000 இயர்ஸாக வந்து நேச்சுரல் ஃபினாமினா இப்போது இன்ஃபர்டிலிட்டி வந்து நிற்குதுன்னா, இட் இஸ் கோயிங் டு பி வெரி சீரியஸ் கன்சர்ன். ஸோ தட் இஸ் ஆல்சோ எ மேஜர் யங்ஸ்டர் ரிலேட்டட் டிசீசஸ் கரண்ட்லி. ஸோ இந்த இன்ஃபர்டிலிட்டிக்கான மேஜர் காஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் 2 டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ். ஒன் இஸ் யுவர் பர்சனல் ஹெல்த் இட் செல்ஃப். நான் மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 to 3 இயர்ஸில் இன்ஃபர்டிலிட்டி வந்துருச்சுன்னு மெடிக்கல் செக்கப் பண்ணுறதை விட, மேரேஜ்க்கு முன்னாடி நீங்கள் ஹெல்த் செக்கப் பண்ணி, இஃப் யூ ஹேவ் டயபிட்டிஸ் இல்லை ஹைப்பர் டென்ஷன், தைராய்டு ப்ராப்ளம்ஸ், பிசிஓடி ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதை மேரேஜ்க்கு முன்னாடியே ரெக்டிஃபை பண்ணிட்டோனாலே இன்ஃபர்டிலிட்டியை குறைச்சிடலாம். அண்ட் செகண்ட்லி, ஏஜ் அதிகமாக இன்ஃபர்டிலிட்டிக்கான சான்சஸும் ரொம்ப அதிகம். ஸோ ஆஸ் வி ஆல்ரெடி நோ, ஒரு 50-60 இயர்ஸ்க்கு பிஃபோர் இந்த மேரேஜ் ஏஜ் குரூப்பை விட இப்போ இருக்கிறது இட்ஸ் வெரி லேட். ஸோ போஸ்ட்போனிங் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி வெரி ஹார்ம்ஃபுல். ஸோ திஸ் இஸ் அ செகண்ட் திங் விச் தீஸ் பீப்புள் ஆர் ஹேண்ட்லிங். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் யங்ஸ்டர் டிசீசஸ் கூட தான் இப்போது நியூ டிசீசஸ் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் டெக்னிக்கல் திங்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ். ஒரு க்ரானிக்காக மொபைல் யூஸ் பண்ணுறதாகட்டும், லேப்டாப் யூஸ் பண்ணுறதாகட்டும், உங்களோட ஃபிசிக்கல் ஃபினாமினா, ஃபார் எக்ஸாம்பிள் அதிகமாக யாரும் நடக்கிறதில்ல, எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல, ஒரு சிட்டிங் போஸ்டரில் அதிகமாக இருக்கிறதாகட்டும். ஸோ இதெல்லாமே நம்மளோட பாடி ஃபினாமினாவை மாற்றி வைக்குது. ஸோ இதனால் வர டிசீசஸ், தீஸ் ஆர் டிப்பிக்கல் யங்ஸ்டர் ரிலேட்டட் டிசீசஸ். பட் இதில் ரொம்ப ஹார்ம்ஃபுல், ரொம்ப டேஞ்சரஸாக நாங்கள் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு 70-80 இயர்ஸில் வர வேண்டிய ஒரு டிசீசஸ் 20 இயர்ஸில் வந்துட்டுருக்கு. ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் 20 வயசில் வர ஆரம்பிக்குது. சின்ன குழந்தைங்களுக்குலாம் டயபிட்டிஸ் வர ஆரம்பிக்குது. ஹார்ட் அட்டாக் 25 இயர்ஸ் ஓல்டே அதிகமாகவே வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி எல்டர்லி ஏஜ் குரூப்பில் வர வேண்டிய டிசீசஸ் ரொம்ப ரொம்ப வெரி ஏர்லி ஸ்டேஜ் குரூப்பில் வர ஆரம்பிக்குது. இதுக்கான ரீசன்ஸ் ப்ரைமர்லி பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் யுவர் ஜெனட்டிக் மேக்கப். இட்ஸ் எ ஜெனட்டிக் மேக்கப். உங்கள் ஃபாதர் மதர் இல்லை அவங்களோட ஜெனட்டிக்ஸில் இந்த மாதிரி ஹார்ட் டிசீசஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதை நீங்கள் ஏர்லியராகவே கண்டுபிடிச்சி அதுக்கான மெடிசன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாலே இதெல்லாமே நம்ம ரொம்பவே போஸ்ட்பான் பண்ண முடியும். எனக்கு 20 இயர்ஸ் தான் ஆகுது, என் ஹெல்த் நல்லா தான் இருக்கும், நம்மளாம் அசியூம் பண்ணிக்கிறதுனால அவரோட விளைவுகள் தான் இது. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்சிடென்ட் அண்ட் டயபிட்டிஸ் இஸ், ஆக்சிடென்ட் இஸ் இமீடியட். இன்றைக்கி ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா தட் இஸ் வென் த ஆக்சிடென்ட் ஹேப்பன்ஸ். பட் டயபிட்டிஸ் இஸ் நாட் தட் வே. ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் நான் சுகர் செக் பண்ணேன், நார்மலாக இருந்துச்சு. இப்போ நான் சுகர் செக் பண்ணுறேன், சுகர் அதிகமாக இருக்குன்னா இன்றைக்கி காலையில் உங்களுக்கு டயபிட்டிஸ் வரல. பாடி வாஸ் ஸ்ட்ரகிளிங் வித் த சுகர் ஃபார் த பாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸாக அந்த சுகரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உடம்பு அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கும். ஸ்ட்ரகிள் பண்ணி அதுக்கப்புறமா தான் இப்போது இட் வுட் ஹவ் கிவன் அப் அண்ட் டயபிட்டிஸ் டெவலப் ஆகிருக்கு. ஸோ இப்போ டயபிட்டிஸ் வந்ததுக்கு அப்புறமா நான் எக்ஸசைஸ் செஞ்சால் நார்மல் ஆகிடுமா, மெடிசன் எடுத்தால் நார்மல் ஆகிடுமா? இட் இஸ் நாட் தட் வே. டயபிட்டிஸ் வரதுக்கு முன்னாடியே உங்களோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும். அப்போ தான் டயபிட்டிஸ் வராமல் தடுக்க முடியும். ஸோ இதுதான் இந்த 2 செக்மெண்ட் ஆஃப் டிசீசஸ் விச் த யங்ஸ்டர்ஸ் ஆர் ஃபேஸிங். ஓகே டாக்டர், இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு அதிகமாக வேலை செஞ்சுருப்பாங்க. 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் பேக் வந்துட்டு ரொம்ப அதிகமாக வேலை செய்வாங்க. அப்போ அவங்களுக்கு கூட டயர்டாக இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ நார்மலாக வீட்டில் இருக்கும்போது ஏதாவது சின்னதாக வேலை சொன்னால் கூட எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா டாக்டர்? இது எதனால் டாக்டர் இருக்கும்? த பேசிக் ஃபினாமினா இன் திஸ் இஸ், நம்ம ரெகுலராக ஒரு மூமெண்ட், மசில் மூமெண்ட் செய்யும்போது மசில்ஸில் சின்ன சின்ன டேர் ஏற்படும். அது நம்ம டீப் ஸ்லீப் பண்ணும்போது தான் அந்த ஸ்லீப்பில் க்ரோத் ஹார்மோன்ஸ் அண்ட் க்ரோத் லைக் ஹார்மோன்ஸ் இதெல்லாமே செக்ரேட் ஆகி அந்த சின்ன சின்ன மசில் டியர்ஸை ரிப்பேர் பண்ணும்.
இப்போ நம்ம ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் செஞ்சுட்டு ஒரு 2-3 டேஸ் சரியாக தூங்கலை, ஐம் சேயிங் அபவுட் டீப் ஸ்லீப், நம்ம டீப் ஸ்லீப் வரல அப்படின்னா அந்த மசில் டியர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ இருக்க நியூவர் ஜென்ரேஷன் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஒரு 3-4 டேஸ் தூங்கலாம் பரவாயில்ல, ஒரு 5th டே கம்ப்ளீட்டாக லைக் சாட்டர்டே ஈவினிங் நல்லா தூங்கிட்டா போதும் அப்படின்னு. ஸோ 1 டே ஆஃப் ஸ்லீப் அந்த ஒரு வாரத்துக்கான மசில் டியர்ஸை ரிப்பேர் பண்ணாது. மார்னிங் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணாலும் கூட அந்த ஃப்ரெஷ்னஸ் ரொம்ப நேரத்துக்கு இருக்காது. அந்த மசில் டியர் அதிகமாகி there is a medical condition itself called as fibromyalgia. ஸோ இந்த ஃபைப்ரோமயல்ஜியா மசில்ஸில் அந்த இடத்துல சின்னதாக ஒரு டியர்ஸ் மாதிரி உண்டாக்கிட்டு ஒரு பெயின் கொடுக்கும், டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கும், டயர்ட்னஸ் கொடுக்கும். அதனால் உங்களை ஃபோக்கஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு ஆகிடும். ஸோ ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஒய் இப்போ இருக்க ஜென்ரேஷன் டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா த மெயின் திங் இஸ் லேக் ஆஃப் ப்ராப்பர் ஸ்லீப் அண்ட் வித் அ ப்ராப்பர் பயாலஜிக்கல் சைக்கிள். ஒரு நேரம் நைட்டு தூங்கிட்டு ஒரு 2 டேஸ் கழிச்சு மார்னிங் தூங்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஆஃப்டர்நூன் தூங்கிட்டு இந்த மாதிரி இருந்தீங்கனாலே உங்கள் பயாலஜிக்கல் சைக்கிள் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ தூக்கம் மட்டும்தான் வருமே தவிர அந்த தூக்கத்தில் செக்ரேட் ஆகிற ப்ராப்பர் ஹார்மோனல் சிஸ்டம் செக்ரேட் ஆகாது. தட் வாஸ் த மெயின் ரீசன். செகண்ட், வாட் வி ஈட். நம்ம சாப்பிட்றது வெறும் கேலரிஸ் மட்டும்தானா இல்லை நியூட்ரிஷனா அப்படின்னு நமக்கு தெரியணும். இஃப் யூ ஈட் நியூட்ரிஷியஸ் ஃபுட் உங்களுக்கு டயர்ட்னஸ் பெருசாக வராது. இல்லை கேலரிஸ் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சியில் டயர்ட்னஸ் வரும். திஸ் இஸ் த 2 மேஜர் திங்ஸ் ஒய் அவர் ஜென்ரேஷன் இஸ் ஃபீலிங் திஸ் டயர்ட்னஸ். ஓகே டாக்டர். இப்போ நிறைய பேர் வந்துட்டு இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்களா, மொபைல் யூஸ் பண்ணுறதுனால, லேப்டாப் யூஸ் பண்ணுறதுனால சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி ஸ்க்ரீன் டைம் அதிகமாக போகிறதுனால உடம்புல என்ன மாதிரியான பிரச்சனைகளாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது டாக்டர்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், ப்ரீவியஸ் ஜென்ரேஷனுக்கும் நம்ம ஜென்ரேஷனுக்கும் இருக்க ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஃபோக்கஸ் டைம். ப்ரீவியஸ் ஜென்ரேஷனால் ஒரு விஷயத்தை மோர் தேன் 20 மினிட்ஸ் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும், அதை பார்த்து கவனிக்க முடியும். ஸோ இப்போ மொபைல் இஸ் அது குட் பேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பேசிக்கலி அ டூல். அதை பாசிட்டிவாக யூஸ் பண்ணிங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி குட். அதுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஹசார்டஸ். அதுவும் இப்போ மொபைலில் புக்ஸ் மாதிரி படிக்கிறத விட ரீல்ஸ் தான் அதிகமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ரீல் லைக் 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் அவ்வளோதான் இருக்குது. ஸோ உங்களோட ஃபோக்கஸ் டைம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 20 செகண்ட்ஸ் ஒன்ஸ் ஒரு ரீல்ஸை மாற்றிட்டே இருக்கிறதுனால உங்களோட ஃபோக்கஸ் 20 செகண்ட்ஸுக்கு மேலே இருக்கிறது இல்லை. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் லைஃப்பில் ஒரு சேலஞ்சஸோ ஒரு ப்ராஜெக்ட்ஸோ நீங்கள் எடுக்கும்போது உங்களால் ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்தை பண்ண முடியாமல் போகுது. பேசிக்கலி யூ ஆர் கெட்டிங் அடிக்டட் டு யுவர் மொபைல்ஸ். ஒரு சிம்பிளாக ஒரு மெடிடேஷன் பண்ணணும்னா கூட ஒரு செல்ஃபோனை கையில் எடுத்து வச்சுட்டு அதில் என்ன இருக்குன்னு பார்க்குற ஒரு அடிக்ஷன் சினாரியோவுக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ அது இருக்கக்கூடாது. கம்பேரிட்டிவ்லி ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ் புக்ஸ் படிக்க ஆரம்பித்தாங்க. வென் யூ ஸ்டார்ட் ரீடிங் அ புக், நீங்கள் உங்கள் சீனியர்ஸ்லாம் கேட்டிங்கன்னா தெரியும், தே வில் ரீட் கண்டினியூஸ்லி ஃபார் 2-3 hours. 3-4 மணி நேரம் கூட அவங்களால கண்டினியூஸாக புக்ஸ் படிக்க முடியும், ஃபோக்கஸ் பண்ண முடியும். பட் இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷன் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இந்த மாதிரி பார்க்குறதுனால 20 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ்க்கு அதை ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ டீஃபோக்கஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ப்ராப்ளம் கரண்ட் ஜென்ரேஷன் இஸ் ஃபேஸிங். செகண்ட், அவர் ஐபால். நம்ம கண்ணு வந்து டைரக்டான லைட்டை பர்சீவ் பண்ணுறதுக்கு டிசைன் பண்ணப்பட்டது இல்லை. சன்லைட்லேருந்து வந்து அது எங்கேயாச்சும் ஒரு ஆப்ஜெக்டில் ஹிட் ஆகி அதுலேருந்து ரிஃப்ளெக்டட் லைட்டை மட்டும் தான் நம்ம கண்ணால் ப்ராப்பராக அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டார்ச் எடுத்து டேரெக்டாக கண்ணில் அடிச்சிங்கன்னா கண்ணால் பார்க்க முடியாது. அதுவே ஒரு டார்ச் எடுத்து செவுத்தில் அடிச்சிங்கன்னா ரிஃப்ளெக்ட் லைட்டை பார்க்க முடியும். திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி திங். ஒரு டியூப் லைட்டை டேரெக்டாக பார்க்க முடியாது, சன்னை டேரெக்டாக பார்க்க முடியாது. பட் இதெல்லாம் ஹெவி டோஸ் மெட்டீரியல்ஸ். ஸோ இமீடியட்டாக நம்ம கண்ணு சொல்லிடும் எனக்கு சன்னை பார்க்க முடியல, டார்ச்சை பார்க்க முடியலன்னு. பட் இந்த மொபைல் இஸ் அ டேரக்ட் லைட், அதுவும் ரெடியூஸ்டு டோசேஜஸில் இருக்குது. அதனால் இமீடியட்டாக நமக்கு தெரியாது, கண்ணு ஸ்ட்ரெயின் மட்டும்தான் ஆகும். அது க்ரானிக்காக ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு சம் கைண்ட் ஆஃப் ஸ்லோ பாய்சன் மாதிரி. அது ஐ பால்ஸில் இருக்க ரெட்டினாவை பொறுமையாக அஃபெக்ட் ஆகி அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 years டவுன் த லைன் எல்லாருக்குமே கண்ணாடி போடுற தேவைகள் வந்துடும். இப்போ கண்ணாடி போடுறது ரொம்ப காமன் ஆகிடுச்சு, அது ஒரு யூஷுவல் ஆகிடுச்சு. அதை யாருமே ஒரு புதிய டிசீஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே இல்லை. பட் இட்ஸ் கெட்டிங் வெரி காமன். சின்ன குழந்தைங்களுக்கு கூட கண்ணாடி போடுற லெவலில் வந்துகிட்டு இருக்கு. இதில் டேஞ்சரஸ் ஃபினாமினா என்னென்னா, சம் ஆஃப் தீஸ் டிசீசஸ் ரெட்டினாவை அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா அது ரிப்பேர் பண்ண முடியாது, ரிவர்ஸே ஆகாத டிசீஸஸில் போயிடும். ஸோ இந்த டைரக்ட் லைட் வர மாதிரியான மொபைல் ஃபோன்ஸை டைரெக்டாக கண்ணுக்கிட்ட வச்சு பார்க்குறது உங்கள் ரெட்டினாவை டைரெக்டாக பாதிக்கும். இதுதான் ஃபோக்கஸ்க்கு அப்புறமா இருக்க மேஜர் திங் இஸ் யோர் ரெட்டினல் திங். தேர்ட், இதோட ஒரு பை ப்ராடக்ட் என்னென்னா, உங்கள் கண்ணும் மைண்டும் அதிகமாக ஸ்டிமுலேட் ஆகிறதுனால உங்களுக்கு தூக்கம் வராது. நீங்கள் தூக்கமே நினச்சா கூட இட்ஸ் ஓவர் ஸ்டிமுலேட்டட் பிரெயின். அந்தளவுக்கு ஒரு காம் டவுன் டீப் டவுனில் அது காமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ உங்களோட ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா என்டையர் ஹார்மோனல் சிஸ்டமே உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஃபோர்த், யூஸ்வலாக இந்த மொபைல் ஃபோன்ஸ் பார்க்குறவங்க தே ஆர் செடென்ட்ரி. ஒன்று படுத்துட்டு பார்ப்பாங்க, இல்லை உட்காந்துட்டு பார்ப்பாங்க.
கழுத்து குனிஞ்சபடியே இருக்கும். யுவர் பாஸ்டர் இட் செல்ஃப் இஸ் கோயிங் டு கெட் வீக்கண்ட். ஸோ இந்த மாதிரியே இருந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மசில் ஃபிசியாலஜியே ரொம்ப வீக்னஸ் ஆகிடும். அந்த காலத்தில் நடந்து ப்ராக்டிஸ் பண்ணி பேசிக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப தூரத்துக்கு நடப்பாங்க. லைக் 3-4 கிலோமீட்டர்ஸ் நடந்தால் கூட உங்களுக்கு மூச்சு வாங்காது. பட் இப்போ சின்ன மாடிப்படி ஏறினா கூட மூச்சு வாங்குது அப்படின்னா அது உங்கள் உடம்புல இருக்க சேஞ்சஸ்னு அர்த்தம் இல்லை, நீங்கள் உடம்ப அதுக்கு பயன்படுத்தலை, பழக்கப்படுத்தலை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ உட்காந்துக்கிட்டே ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் ஹெல்த் ரொம்ப சீவியராகவே பாதிச்சிடும். டு அன் எக்ஸ்டென்ட் இட் வில் கோ ஃபார் அட்ரோஃபி. அட்ரோஃபினா டிஸ்யூஸ் அட்ரோஃபி. நம்மளோட ஆர்கன்ஸை யூஸ் பண்ணல அப்படின்னாலே அது அட்ரோஃபியில் போயிடும். ஸோ அந்த மாதிரி அட்ரோஃபியும் போயிடும். ஸோ ஒரு சிம்பிள் மொபைல் ஃபோன் மென்டலி நம்மளை டீஸ்டெபிளைஸ் பண்ணும், ஃபோக்கஸ் இல்லாமல் பண்ணிடும், எந்த ப்ராஜெக்ட்டுமே ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிடும். நம்ம நெக் மசில்ஸ்லேருந்து பாடி ஃபுல் மசில்ஸை டயர்ட் ஆக்கிடும், கண்ணை டயர்ட் ஆக்கிடும், ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் கொண்டு வரும், ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் கொண்டு வரும். ஸோ இவ்வளவும் இருக்கிறது தான் அந்த மொபைல் ஃபோன். ஸோ இட்ஸ் அ டூல், யூஸ் இட் வெரி காஷியஸ்லி. ஓகே டாக்டர், ஒரு சின்ன பிரேக் அப்புறமா நம்ம தொடர்ந்து பேசலாம். சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக். இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இப்போ நிறைய பேர் சொல்கிற வார்த்தை நம்ம அதிகமாக கேட்குறோன்னா டிப்ரெஷனில் இருக்கேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப ஆன்சைட்டியில் இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதெல்லாம் வர்றதுக்கு என்ன காரணம் இருக்கும் டாக்டர்? ஒரு ஹியூமன் ஃபிசியாலஜி இஸ் பேசிக்கலி டிசைன்ட் டு கம்பேர். ஒரு விஷயத்தை பார்த்து ஆசைப்படக்கூடிய ஒரு பேசிக் ஃபிசியாலஜி தான் எல்லா ஹியூமன் பீங்ஸுமே இருக்குது. ஸோ நமக்கு ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ்லாம் வந்து ஒரு ரியல் சர்க்கம்ஸ்டன்சஸை பார்த்து தான் கம்பேர் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வயல் இந்த அளவில் இருக்குது, என் வயல் இவ்வளோ தான் இருக்குது, அவங்களுக்கு இந்த அளவுக்கு இன்கம், நம்மளுக்கு இந்த அளவுக்கு இந்த மாதிரி ரியாலிட்டியை பார்த்து தான் கம்பேர் பண்ணாங்க. அப்படி கம்பேர் பண்ணும்போதும் அவங்க டிப்ரெஷனில் இருந்தாங்கன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு டீம் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடவே இருந்தாங்க. பட் இப்போ இருக்க சிச்சுவேஷன் எது ரியல் எது எக்ஸாஜரேட்டட்னு தெரியல. மீடியாவில் காமிக்கிற எல்லாமே உண்மையும் இல்லை. ஸோ அந்த மீடியாவில் காமிக்கிறதோட தன்னை கம்பேர் பண்ணிக்கும் போது அவங்களோட கோல்ஸை தான் அச்சீவ் பண்ண முடியலன்றது ஒரு பெரிய டிப்ரெஷன் அமையுது. நம்பர் 1. செகண்ட், ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ்க்கும் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னன்னா த டைம் தே கிவ். நான் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண உடனே அதற்கு நான் கோல் வந்துடணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் இப்போ இருக்காங்க. அது ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் கிடையாது. யூ ஹேவ் டு கிவ் அடிக்குவேட் டைம். அதுக்குள்ளே அந்த டிப்ரெஷன், பிகாஸ் ஒரு டைம் செட் ஆகிடுது. இத்தனை மாதத்துக்குள்ளே இதை செய்யணும், 6 மந்த்ஸ்க்குள்ளே இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும், இந்த மாதிரி ஒரு டைம் லிமிட் வைக்கும்போது அந்த ப்ரெஷர் லிமிட் ரொம்ப அதிகமாகுது. அதனால் ஃபெயிலியர் ரேட் ரொம்பவே அதிகமாகுது. தேர்ட் இஸ், நான் சொன்ன மாதிரி அந்த எமோஷ்னல் சப்போர்ட். இப்போது எல்லாருமே ரொம்ப ஜாயின்ட் ஃபேமிலிஸ் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஸோ அந்த எமோஷ்னல் சப்போர்ட்டுமே இல்லாமல் இருக்குது. இது 3வது. அண்ட் 4th திங், த பை ப்ராடக்ட். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பை வேரியஸ் மெக்கானிசம்ஸ் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னா, அதை கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிருச்சுன்னா யூ வில் நாட் பி த ஃபுல்லஸ்ட் ஆஃப் யுவர் செல்ஃப். உங்களோட ஃபுல் இன்டென்ஷனும் உங்களோட ஃபுல் பவரையும் கொடுத்து அதில் ப்ரெசென்ட் பண்ண முடியாது. அதனாலையும் ஒரு டிப்ரெஷனுக்கு போவாங்க. ஸோ டிப்ரெஷன் இஸ் நாட் சம்திங் விச் இஸ் வெரி நார்மல். இட் கேன் பி ஆக்சுவலி க்யூர்டு. அதுக்கான ஃபர்ஸ்ட் பிளேஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட யூ நீட் டு ஸ்பீக் அப். அப்படி யாரும் இல்லை அப்படின்னா கம் ஃபார் அ கன்சல்ட். நீங்கள் டிப்ரெஷன்லேயே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஓப்பன் இட் அவுட்,
to your family physician. They will know why you are doing all these things. அந்த டிப்ரெஷன் வெளியே வரதுக்கான ஹெல்ப்பும் அவங்களுக்கு கிடைக்கப்படும். ஸோ தென் எதனால் இது வருது, அது ஃபோக்கஸிங் இஷ்யூனாலையா இல்லை கம்பேரிசேஷன் இஷ்யூனாலையா இல்லை எமோஷனல் சப்போர்ட்னாலையான்னு கண்டுபிடிச்சிட்டு தென் we can guide it as well. உங்களுக்கு ஃபோக்கஸ் தான் இஷ்யூனா எதனால் டீஃபோக்கஸ் ஆகுறீங்கன்றதை கண்டுபிடிச்சி இது ஸ்லீப் ரிலேட்டட் இஷ்யூ தான்னா அந்த ஸ்லீப்பை நம்ம கரெக்ட் பண்ணாலே போதும், நீங்கள் டிப்ரெஷன்லேருந்து கம்ப்ளீட்டாகவே வெளியே வர முடியும். சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம்ஸ் கூட நீங்கள் டிப்ரெஷன் வெளியே வந்தீங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணவும் முடியும். அதனால் உங்கள் ப்ராஜெக்ட்ஸும் ஈஸியாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் பேசிக் ரீசன் ஃபார் டிப்ரெஷன். ஓகே டாக்டர், இப்போ கோவிட் வந்த டைமில் வந்துட்டு எல்லாருமே ரொம்ப லேசியாக இருந்தாங்க. அதனால கூட இப்போ வரைக்குமே ஒரு சிலர் அதுவே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ திருப்பியும் கோவிட் வரத்துக்கோ இல்லை அந்த லேசினஸ்லேருந்து வெளியே வரத்துக்கு என்ன பண்ணணும் டாக்டர்? ஸோ த மெயின் கொஷின் இஸ் கோவிட் வருமா அப்படிங்கிறத விட அதே சிவியாரிட்டியில் வருமா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். பிகாஸ் there are lot of diseases that comes and goes. கோவிட் இல்லை அப்படின்னா வேற ஒரு வைரஸஸ் தே டூ கம், வேவ்ஸ் டூ கம். பட் அந்த அளவுக்கு சிவியாரிட்டியில் வருமா, ரொம்ப சிவியராக ஒரு ஹை மார்டாலிட்டியில் உயிரிழப்புகள் அவ்வளோ ஏற்படக்கூடிய வருமானு கேட்டிங்கன்னா இப்போதைக்கான சான்சஸ் அது எதுவும் இல்லை. இப்போதைக்கான ப்ரிவலன்சஸ் பார்க்கும்போது அந்தளவுக்கு ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் இப்போதைக்கு ஸ்ப்ரெட் ஆகலை. அண்ட் செகண்ட், அந்த மாதிரி வேலை வந்தாலும் எப்படி ரியாக்ட் பண்ணணுன்றது இப்போது ஆஸ் அ வேர்ல்ட் நோஸ் ஹவு டு ரியாக்ட் வித் இட். அதில் மேஜர் திங்ஸஸ் உங்களோட இம்யூனிட்டி நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த மேஜர் வைரஸஸ்லேருந்து உங்களால் எஸ்கேப் ஆகவும் முடியும். ஸோ பெருசாக அந்த கோவிட் நினச்சி இனிமேல் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் அந்த கோவிட் ரிலேட்டட் டயர்ட்னஸ் இஸ் ஆக்சுவலி வெரி ட்ரூ. ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன், கோவிட் மட்டும் இல்லை, ஒரு டெங்கு, சிக்கன் குனியா எந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வந்தாலுமே அது போன் பெயின்லேருந்து மசில் பெயின் வரைக்குமே ரொம்ப ஒரு டயர்ட்னஸ், லேசினஸ் இருக்கும். பட் அது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் பேசிக்காக உங்களோட என்டையர் பாடியை டீஹைட்ரேட் பண்ணிடும். உங்களோட எல்லா ஜாயின்ஸ்லையுமே ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் இருக்குது, ஒரு சினோவியல் ஃப்ளூயிட்னு ஒரு ஃப்ளூயிட் இருக்குது. நீங்கள் செடென்ட்ரியாக இருந்தீங்க அப்படின்னா லைக் எவ்ரி ஃப்ளூயிட் அது ஒரு கட்டத்தில் செடிமெண்ட் ஆகிடும், கீழே வந்து தங்கிடும். ஸோ நீங்கள் ப்ராப்பர் எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஜாயின்ஸ்லாம் டைட் ஆன மாதிரி ஃபீல் ஆவீங்க. அது உங்களை இன்னும் ஒரு டயர்ட்னஸ்க்கும் டிப்ரெஷனுக்கு தான் கொண்டு போகும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு அந்த கோவிட் ரிலேட்டட் இல்லை எனி டிசீஸ் ரிலேட்டட் டயர்ட்னஸ் இருக்குது அப்படின்னா the main thing you need to do is மார்னிங் எந்திரிச்ச உடனே எல்லா ஜாயின்ஸையும் ரொட்டேட் பண்ணுங்கள். when you rotate all the joints in the body, let it be the ankle joint, neck இல்லை hand, ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த சினோவியல் ஃப்ளூயிடை you are equilibrating everywhere. ஸோ அது பண்ணும்போது இந்த ஜாயிண்ட் டைட்னஸ் உங்களுக்கு குறைஞ்சிரும். திஸ் இஸ் ஒன் வே யூ கேன் கம் அவுட் ஆஃப் தட் பர்டிகுலர் லேசினஸ். ஓகே டாக்டர், ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ வணக்கம் மேடம், நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஸ்ரீகுமார் சூலாங்குளத்துலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார், டாக்டர் இருக்காங்க, ஒரு சந்தேகங்களை கேட்கலாம். டாக்டர் பேசுங்க டாக்டர். ஹலோ சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கங்க, சொல்லுங்க சார். எனக்கு 2 பிக்ஸ் வந்து சார், பிக்ஸ் வந்து உடம்பு சரியாச்சு சார். சரிங்க. பிக்ஸ் வந்து உடம்பு சரியா சார். திரும்பி ஞாபகம் மறதி ஆகும் சார். ஞாபகம் மறதி எங்க போறோம் எங்க வரணும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது சார். எந்த பொருள் வச்சாலும் டப்புன்னு ஞாபகம் மறதி ஆகும் சார். ஓகே. ஸோ பேசிக்கலி உங்களுக்கு வந்து ஃபிட்ஸ் 2 தடவை வந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போது ஞாபக சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு பொருள் எங்கே வச்சாலும் எங்கே வச்சோன்னு அவருக்கு தெரியல, ஒரு மெமரி டெஃபிசிட் மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்க. சரி, நம்பர் 1, அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஃபிட்ஸ் வந்திருக்கு, இப்போ மெமரி லாஸ் இருக்குது. இது ரெண்டும் கனெக்டடாக இல்லை ரெண்டும் செப்பரேட்டான்றதை பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பேசிக் சுகர் லெவல்ஸ் பாருங்கள், உங்கள் பேசிக் சோடியம் லெவல்ஸ், உப்பு சத்து எவ்வளோ இருக்குன்றதை பாருங்கள், யூரியா எவ்வளோ இருக்குன்றதை பாருங்கள். இந்த மாதிரி சுகர், சோடியம், யூரியா இந்த விஷயங்களே கூட மெமரி லாஸ்க்கு காரணமாக இருக்கலாம். இதுதான் காரணம் அப்படின்னா அந்த சோடியமை இம்ப்ரூவைஸ் பண்ணாலோ இல்லை சுகரை நார்மலைஸ் பண்ணாலோ யூரியாவை நார்மலைஸ் பண்ணாலோ இந்த மெமரி டெஃபிசிட்ஸை நம்மளால் குறைக்க முடியும், இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும். நம்பர் 1. இது எதுவுமே இல்லை, அது ஃபிட்ஸ் ரிலேட்டட் மட்டும்தான் அப்படின்னா இந்த நம்மளோட பிரெயினில் தெர் ஆர் சர்டன் ஏரியாஸ் ஃபார் த மெமரி பர்சே. முதல்ல ஃபிட்ஸ் எங்கேருந்து வந்துச்சுன்றதை கண்டுபிடிக்கணும். ஒரு ப்ராப்பர் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணும்போது எந்த இடத்துல அஃபெக்ட் ஆகிருக்குன்றதை பார்க்கணும். அது மெமரி ரிலேட்டட் ஏரியாவில் தான் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா மெமரி வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது மெமரி ரிலேட்டட் அஃபெக்ட் ஆகலை, வேறு ஏரியாஸ் தான் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா ரெகுலர் ட்ரைனிங், இப்போ ஒரு ஸ்கூல் குழந்தைக்கு எப்படி நம்ம ட்ரைனிங், ஞாபக சக்தி ட்ரைனிங் கொடுப்போமா, அந்த மாதிரி ப்ராப்பர் ட்ரைனிங்லேயே உங்களோட மெமரியை திருப்பி கொண்டு வர முடியும். ஸோ உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒரு பேசிக் பிளட் டெஸ்ட் பண்ணுங்கள், ப்ளஸ் ஒரு எம்ஆர்ஐ பிரெயின் பண்ணுங்கள், அதுலேயே உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம் சின்ன பிரேக்குக்கு அப்புறமா. சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.
வெல்கம் பேக். இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இப்போ நிறைய பேருக்கு அதாவது ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஆனால் கூட அவங்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, உடனே உடம்பு சரியில்லாமல் பதில் அவங்களுக்கு இம்யூனிட்டி வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குல்ல, இது எதனால் இருக்கும்? இம்யூனிட்டி அதிகமாக்கிறதுக்கு என்ன பண்ணணும் டாக்டர்? ஸோ த பேசிக்ஸ் இஸ் நம்மளோட இம்யூனிட்டி வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்ம ஏதாச்சும் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து இன்க்ரீஸ் பண்ணுறதை விட நேச்சுரல் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறது தான் நல்லது. நம்ம யோசிக்க வேண்டியது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50-60 இயர்ஸ்க்கு முன்னாடி யாரும் இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் எடுத்து இம்யூனிட்டியாக இல்லை. பை டிஃபால்ட் நேச்சுரல் இம்யூனிட்டி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ அவங்க சப்ளிமெண்ட்ஸ் எடுக்காமலே கிடச்ச இம்யூனிட்டி நம்மளுக்கு சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தும் கிடைக்கிறது இல்லைன்றது தான் உண்மை. ஸோ அப்போது என்ன லேக் ஆகுது, வாட் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் நீங்கள் செய்ய வேண்டியது யுவர் ஜெனட்டிக்கல் சோஷியலைசேஷன். உங்களோட ஜீன்ஸ் இருக்கவங்ககிட்ட நீங்கள் சோஷியலைஸ் ஆகணும். உங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் ஸோ உங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் போகும்போது நீங்கள் கம்யூனிட்டியோட ஆக்சுவலி மிங்கிள் ஆகுறீங்க, உங்கள் ஓன் ஃபேமிலியோட நீங்கள் மிங்கிள் ஆகுறீங்க. ஸோ அது மூலிமா ஒரு பேசிக் எக்ஸ்போஷர் ஆஃப் பேசிக் பாக்டீரியாஸ் வைரஸஸ் வில் ஹேப்பன். ஸோ ஆல்ரெடி உங்கள் ஜீன்ஸ் அதெல்லாமே டாலரேட் பண்ணியிருக்கு அப்படின்னும் போது அதனால் உங்களுக்கு பெரிய டிசீசஸ் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் யுவர் ஜெனட்டிக்கல் சோஷியலைசேஷன். செகண்ட் இஸ் யுவர் கம்யூனிட்டி சோஷியலைசேஷன். உங்கள் ஏரியாவில் இருக்கிற சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸை அட்டன் பண்ணுங்கள். பிகாஸ் யூ பீப்புள் ஷேர் த சேம் லேண்ட், சேம் வாட்டர், சேம் கிளைமேட் அண்ட் த சேம் ஏர் ஆஸ் வெல். ஸோ அதனால் அங்கே இருக்க பாக்டீரியாஸ் எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ கம்யூனிட்டி சோஷியலைசேஷன். இதுக்கப்புறமா தான் யூ கேன் எக்ஸ்டெண்ட் டு அதர் ஏரியாஸ். பட் இப்போது இருக்கவங்க இதை பண்ணுறதில்ல. யூ ஆர் லிவிங் இன் அ கிளைமேட். சடன்லி இந்த கிளைமேட்டை விட்டுட்டு ரொம்ப ஃபாராகவே வேறு ஒரு கம்யூனிட்டியில் வேறு ஒரு கிளைமேட்டில் ஒரு 200-300 கிலோமீட்டர்ஸ் தாண்டி ஒரு டூர் அப்படின்னு போயிட்டு வரும்போது அந்த ஏரியா சேஞ்சஸ், கிளைமேட் சேஞ்சஸ், பாக்டீரியா வெரைட்டிஸ் சேஞ்சஸ் இமீடியட்டாக உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிடுது. ஸோ இம்யூனிட்டி, தெர் இஸ் நத்திங் கால்ட் அஸ் யூனிவர்சல் இம்யூனிட்டி. எந்த பாக்டீரியா வந்தாலும் உடம்பு சமாளிச்சிடும் அந்த மாதிரி ஒரு இம்யூனிட்டி கிடையாது. பட் இந்த ஸ்லோ வேவ் ஆஃப் எக்ஸ்போஷர் உங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்கிடும். இந்த டேர்ம் இஸ் கால்ட் அஸ் அ ஹர்ட் இம்யூனிட்டி. ஹர்ட் இம்யூனிட்டி மீனிங் உங்கள் மொத்த கம்யூனிட்டிக்கே அந்த இம்யூனிட்டி இருக்கும். திஸ் இஸ் கால்ட் அஸ் அ ஹர்ட் இம்யூனிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் திங் யூ நீட் டு டூ இஸ் சோஷியலைஸ் டு யுவர் ஜெனட்டிக் பாப்புலேஷன். செகண்ட், சோஷியலைஸ் டு யுவர் கம்யூனிட்டி பாப்புலேஷன். தென் சோஷியலைஸ் டு யுவர் அவுட் சைட் கம்யூனிட்டிஸ். இந்த மாதிரி இந்த ஸ்லோ வேவ் ஆஃப் எக்ஸ்போஷர் மட்டும்தான் உங்களோட இம்யூனிட்டியை கிராஜுவலாக டெவலப் பண்ணும். அஃப்கோர்ஸ் நியூட்ரிஷன் பிளேஸ் அ பிக் ரோல். வீடு விட்டு ஆஃபீஸ், திருப்பி வீடு, திருப்பி ஆஃபீஸ், இந்த மாதிரி மட்டுமே இருக்கிறவங்களுக்கு இம்யூனிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்கும், irrespective ஆஃப் த ஏஜ் குரூப். ஸோ உங்களுக்கு இம்யூனிட்டி நீங்கள் பூஸ்ட் பண்ணணும்னா ஒன் திங் இஸ் சோஷியலைசேஷன், செகண்ட் இஸ் ப்ராப்பர் நியூட்ரிஷியஸ் ஃபுட். ஓகே டாக்டர், இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு அவுட் சைட் ஃபுட் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. பொதுவாக அந்த மீல்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்க மாட்டாங்க. அது இல்லாமல் மிட் நைட்டில் போய்ட்டு பிரியாணி சாப்பிடணுன்ற கிரேவிங்ஸ் இப்போ அதிகமாக இருக்குல்ல, இது மாதிரி ஃபுட்டுனால உடம்புல என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் டாக்டர்? ஓகே, ஸோ த அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ஃபுட்டை கம்மியாக சாப்பிடணுமா அதிகமாக சாப்பிடணுமா, என்ன ஃபுட்டு சாப்பிடணும், இது எல்லாத்துக்கும் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, முதல்ல ஃபுட் அப்படின்னா என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம அதிகமான ஆக்டிவிட்டிஸ் செய்ய போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹை கேலரி ஃபுட்டு தேவை. நம்ம கம்மியாக தான் ஆக்டிவிட்டி செய்ய போகிறோம்னா நமக்கு லோ கேலரி ஃபுட் தேவை. சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஃபஸ்ட்டு 6 hours a day நான் வந்து ஒரு 100 units ஆஃப் கேலரிஸ் இருந்தால் எனக்கு போதும், அவ்வளோதான் நான் ஆக்டிவிட்டி செய்ய போகிறேன் அப்படின்னா நான் 100 calories ஆஃப் ஃபுட் எடுத்தாலே எனக்கு போதும். அந்த நேரத்தில் நான் 500 calories ஆஃப் ஃபுட் எடுக்கிறேன்னா பாக்கி இருக்க 400 will get converted to fat. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு மச் ஒர்க் யூ டூ. நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்ண போகிறீங்களோ, எந்த அளவுக்கு ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கான கேலரிஸ் தான் அதில் இருக்கணும். இல்லை நான் இன்றைக்கி வந்து அதிகமாக ஒர்க் அவுட் பண்ண போகிறதில்ல, அதிகமாக ஃபிசிக்கல் ஒர்க் பண்ண போகிறதில்ல அப்படின்னா யூ ஷுட் டேக் மோர் ஆஃப் நியூட்ரிஷியஸ் ஃபுட் அண்ட் லோ கேலரி ஃபுட் ஆன் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அதிகமான கேலரிஸ் இருக்கா இல்லை கம்மி கேலரிஸ் அதிக நியூட்ரிஷியஸாக இருக்கான்றதை நீங்கள் டிஃபைன் பண்ணணும். ஸோ உங்களோட ஒர்க் லோட் அதிகமாக இருந்தால் அதிக கேலரி ஃபுட் எடுத்துக்கோங்க, உங்களோட ஒர்க் லோட் கம்மியாக இருந்தால் அதிக நியூட்ரிஷியஸ் ஃபுட்டில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். திஸ் இஸ் நம்பர் 1. அண்ட் செகண்ட், நீங்கள் என்ன சாப்பிட்டாலும், ஃபார் எக்ஸாம்பிள் லெட் இட் பி அ பிஸ்கெட், லெட் இட் பி அ சிப்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ், அது எங்கேருந்து வருது, அதோட சோர்ஸ் என்ன, அட்லீஸ்ட் அந்த பேக்கெட்டுக்கு பின்னாடி என்ன எழுதியிருக்காங்கனாச்சும் நீங்கள் படிக்கணும். அதில் என்ன ஃப்ளேவர் போட்டிருக்காங்க, சுகர் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது, என்ன ஆயில் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாமும் நீங்கள் படிக்கணும். ஒரு 60-70 years பேக் நம்ம வீட்டில் சமைக்கிறாங்கன்னா அதில் இருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் என்னன்னு நமக்கு தெரியும். அட்லீஸ்ட் சமைக்கிற நம்ம அம்மா பாட்டிக்காச்சும் தெரிஞ்சிருக்கும். டு அனதர் எக்ஸ்டென்ட் அது எங்கேருந்து வாங்குறாங்க, அதோட சோர்ஸ் முதற்கொண்டு தெரிஞ்சிருக்கும். இந்த கடையில் இது நல்லா இருக்கும், இங்கே தான் வந்திருக்குன்னு தெரிஞ்சு அதை வாங்கி யூஸ் பண்ணாங்க. பட் இப்போ நம்ம ஆர்டர் பண்ணோம்னா 10 minutes வருது, என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னு தெரியல, அது எங்கேருந்து வருதுன்னு நமக்கு தெரியல. ஒன்லி டேஸ்ட் ஓரியன்டாகவே நம்மளோட ஃபுட் எனர்ஜிஸ் எல்லாமே மாறிடுச்சு, ஹை கேலரி மட்டுமே மாறிடுச்சு. ஏன் நைட்டில் சாப்பிட வேணான்னு சொல்கிறோம் அப்படின்னா, நைட் இஸ் பேசிக்லி வி ஸ்லீப், யாரும் பெருசாக ஒர்க் பண்ணுறதில்ல. அப்போது ஹை கேலரிஸ் நீங்கள் சாப்பிடும் போது அவ்வளோ கேலரிஸும் ஃபேட்டாக தான் கன்வெர்ட் ஆகும். அண்ட் டு டெல் யூ அ சீக்ரெட்,
ஹெச்எம்ஜி கோயின் ஒரு என்சைம். அந்த என்சைம் வந்து கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணுற என்சைம். இந்த என்சைம் ஈவினிங் நைட்டில் தான் அதிகமாக வேலை செய்யும். அதனால தான் அந்த ஈவினிங் 6 o'clock மேலே ஃபுட் எதுவும் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் ஹை கேலரி ஃபுட் எஸ்பெஷலி பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், ஆயில் ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் நைட்டில் ஆஃப்டர் 6 o'clock எடுத்தீங்க அப்படின்னா கேலரிஸும் ஹையாக இருக்கும், அதை கொலஸ்ட்ராலாக கன்வெர்ட் பண்ணுற என்சைமும் ஹையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதிகப்படியான அமௌண்ட் ஃபேட்டாக தான் கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் அந்த ஆஃப்டர் 6 o'clock இந்த மிட் நைட் இந்த மாதிரியான கேலரி அதிகமாக இருக்க ஃபுட்ஸ் எதுவும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறது. கரெக்டாக. அப்போ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும்னா எக்ஸசைஸ் எவ்வளோ முக்கியம், ஒர்க் அவுட் எவ்வளோ முக்கியம், என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கணுன்றதை ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரி கொடுத்துருங்க. ஷோர். ஸோ ரிகார்டிங் எக்ஸசைஸ், நம்ம எப்படி மொபைல் ஃபோன் வந்து இட்ஸ் அ டூல், அதை அளவாக பயன்படுத்துகிறோம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் எக்ஸசைஸும். எக்ஸசைஸ் ப்ராப்பராக பண்ணணும், கரெக்டாக பண்ணணும். உங்கள் உடம்புக்கு எது தேவைன்றதை ஒரு ப்ராப்பர் ஆள்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். உங்களோட பாடி மாஸ் இண்டெக்ஸ், ஒபிசிட்டி இண்டெக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அந்த நேரத்தில் நீங்கள் ஜம்பிங், ஸ்கிப்பிங், ரன்னிங் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் நீ ஜாயிண்ட் இன்ஜுரி ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹெவி வெயிட் நீங்கள் லிஃப்ட் பண்ணுறீங்க, உங்களோட கால்சியம் ரிசர்வ்ஸில் ரொம்ப கம்மியாக இருக்குது, இம்ப்ராப்பர் பொசிஷனில் பண்ணுறீங்கன்னா உங்களோட முதுகில் இருக்க டிஸ்க் விலகிடும். அந்த டிஸ்க் விலகிடுச்சுன்னா அதுக்கு பெரிய ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, சர்ஜரி தான் பண்ணணும். அந்த அளவில் போய் நிற்கும். நீங்கள் இம்ப்ராப்பர் டெக்னிக்கில் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் மசில் அதிகமாக டேர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்ஸசைஸ் எந்த அளவுக்கு பெனிஃபிஷியலோ அந்த அளவுக்கு அது ஹார்ம்ஃபுல்லும் கூட. ஸோ ஒரு ப்ராப்பர் ஜிம் கன்சல்டண்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு இல்லை பேசிக் ஃபிசியோதெரபிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க அட்வைஸ் மூலிமா உங்கள் உடம்புக்கு எது ப்ராப்பர் அப்படின்ற ப்ராப்பர் பாஸ்டரில் எக்ஸசைஸ் பண்ணால் அதுதான் பெட்டர். அண்ட் ஈக்குவல் டு எக்ஸசைஸ், யோகாசனா அண்ட் ஸ்ட்ரெச்சிங் இஸ் ஆல்சோ ஈக்குவலி பெனிஃபிஷியல். இல்லை சார் எனக்கு டைம் இல்லை, எக்ஸசைஸ் பண்ணவும் டைம் இல்லை, யோகா பண்ணவும் டைம் இல்லை, ஸ்ட்ரெச்சிங் பண்ணவும் டைம் இல்லை, இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து செய்கிறது தான் வாக்கிங். A simple walking 30 minutes a day is more than enough to keep you more healthy. அது எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்பப்பெல்லாம் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் லிஃப்ட்டு யூஸ் பண்ணாமல் படிக்கட்டில் ஏறி இறங்குனீங்க அப்படின்னாலே உங்கள் லைஃப் ஸ்பேன் ஒரு சிக்னிஃபிகன்ட் 30 to 40% கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ரிகார்டிங் த நியூட்ரிஷியஸ் ஃபுட், நான் கேலரி ஆர் நான் கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராக்கோலி ஆகட்டும், இல்லை காலிஃப்ளவர் ஆகட்டும், குக்கும்பர் ஆகட்டும், கேரட் ஆகட்டும், இந்த மாதிரி நான் கேலரி ஃபுட்ஸ், வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபேட் ஏறாது, சுகர் கண்ட்ரோலில் இருக்கும். ஓகே டாக்டர், இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் பங்கேற்று நான் கேட்ட கேள்விகளுக்கும் நேயர்களோட கேள்விகளுக்கும் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி டாக்டர். நன்றி டாக்டர். சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.